தமிழ்நாட்டில் திமுக அரசு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் மிகவும் தீவிரமாக தெளிவாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கடந்த சில ஆண்டுகள்ல திமுக அரசு தனது அரசியல் மற்றும் நிர்வாக அடித்தளத்தை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தி இருக்கிறதாக நம்மளுக்கு தெரியப்படுது. அப்போ சமூக நலத்திட்டங்கள், கல்வி திட்டங்கள், மகளிர் முன்னேற்ற திட்டங்கள், மக்களுக்கு நேரடியாக பயன் தரும் பல திட்டங்கள், இவை அனைத்தும் ஒரு நேரடி அரசியல் முதலீடாக மாறியுள்ளது தமிழ்நாட்டில். ஒரு அரசாங்கம் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதற்கான மிக முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? மக்களின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காக திமுக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அப்படிங்கிறத முதலமைச்சர் ரீசெண்டாக வெளியிட்ட அந்த காணொலியில தெரிவிச்சிருக்கிறார். இதுல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, SIR, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தேர்தல் அரசியல்ல மிகவும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் வலியுறுத்துச்சு. அதே சமயம் பல ஆண்டுகளாக தேர்தல்களில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவாக எழுந்ததுன்னா, வாக்காளர் பட்டியலில் நிகழப்பட்ட தவறுகள். அப்போ இல்லாத பெயர்கள் சேர்த்தல், இருக்கிற பெயர்கள் நீக்கப்படுதல், இடமாற்றம் செய்தவர்களின் பெயர்கள் மாற்றப்படாமல் இருப்பது, இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக மட்டுமே SIR நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பதிலாக இருந்தது. இதன் மூலம் வாக்காளர் பட்டியலினுடைய ஒரு சுத்திகரிப்பு, இயற்கையாகவே ஒரு கிளென்சிங்கான ஆக்டிவிட்டி இது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இதற்கு பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் கிளம்புச்சு. திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு பிரஸ் மீட்டுகளில் எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படையாக இல்லை, அது பல டாக்குமெண்ட்ஸை ஹைட் பண்ணி எங்களுக்கான எதிரான பல விஷயங்களை பல்வேறு மாநிலங்களில் பண்றாருங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவரோட பிரஸ் மீட்ல தொடர்ச்சியாக வைத்தார். அது சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டுக்கு போய் அதற்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகள் எழுந்ததை நம்ம பார்த்தோம். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ தி லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.